This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வரதட்சணை கொடுமையால் விபரீத முடிவெடுத்த ரிதன்யா, மாமியாரையும் கைது செய்த காவல்துறை. வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே ரிதன்யாவின் கணவரும் மாமனாரும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மாமியார் சித்ரா தேவியையும் போலீசார் கைது செய்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிப்புதூர் பகுதியை சேர்ந்தவர் அண்ணாதுரை என்பவரின் மகளான 27 வயது ரிதன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் கிருஷ்ணன் என்பவரது மூத்த மகன் வழிப்பேரன் கவின்குமார் என்பவருக்கும் 2 மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. திருமணமான முதல் நாள் கணவர் கவின்குமாரும் அவரது தந்தை ஈஸ்வரமூர்த்தி, தாய் சித்ரா தேவி ஆகியோர் தொடர்ந்து ரிதன்யாவை வரதட்சணை கொடுமை செய்து வந்ததாகவும், கணவரும் மன ரீதியாகவும் தொடர்ந்து உடல் ரீதியாகவும் ரிதன்யாவை டார்ச்சர் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ரிதன்யா தொடர்ந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளார். இதையடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ள முடிவெடுத்த ரிதன்யா கோவிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சாலையோரத்தில் காரை நிறுத்தி தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் சில ஆடியோக்களை அனுப்பியுள்ளார். அதில் தனது கணவரின் வீட்டார் தனக்கு செய்து வந்த கொடுமைகளை குறித்தும், தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவின்குமார் கொடுமைப்படுத்தியது குறித்தும் கூறியுள்ளார். வேறு ஒருவருடன் வாழ்க்கையை துவக்கவும் தனக்கு விருப்பமில்லை. எனது வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தென்னை மரத்திற்கு வைக்கும் பூச்சி மருந்து உட்கொண்டு தனது உயிரை மாய்த்து கொண்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தில் ரிதன்யாவுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று பலரும் தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கவின்குமார், ரிதன்யாவின் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். மாமியாரையும் கைது செய்ய வேண்டும் என ரிதன்யா குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் இவர்களுக்கு ஜாமீன் அளிக்கக்கூடாது என்றும், சிபிசிஐடி விசாரணை செய்ய வேண்டும் என்றும் ரிதன்யாவின் குடும்பத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் ரிதன்யாவின் கணவர் தாக்கல் செய்த ஜாமீன் மனு ஜூலை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரிதன்யாவின் கணவர், மாமனார் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மாமியார் சித்ரா தேவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.